தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 24. முதல்வர் பதவியேற்கும் விழா டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. டீப்பாயில் காலை வைத்து ஆட்டிக்கொண்டே அதை பார்த்து கொண்டிருந்தான் தீயவன். அவன் கண்ணில் அக்னி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. கையில் வைத்திருந்த ஐபோனை திரை நேராக வீச பல்ராமின் முகம் சுக்குநூறாக திரையில் உடைந்தது. பல்ராமிற்கும் எதிர்ப்பு அதிகம். தீயவனாவது அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவன், பல்ராமோ சாதாரண ஒருவன். ஆங்காங்கே அவனுக்கும் எதிர்ப்பு வலுக்க ஆரம்பித்தது. இவனுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. யோசனையாகவே நாடியை தடவினான். அவன் மீது இருக்கும் ஒரே ஒரு அவப்பெயர், அது துளசியோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான். அவளை மட்டும் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டால் மற்றதையெல்லாம் தூசு தட்டுவது போல தட்டி விடுவான். அந்த குழந்தைக்காகத்தானே என்ன எதிர்க்க துணிஞ்ச? அந்த குழந்தைய வச்சு உன்னை என் வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சியோ? எங்க போயிட்டு போற? இன்னைக்கு நான் ஹாட் நியூஸ். இன்னும் 1 வருஷத்துல இதெல்லாம் இவங்க மறந்துடுவாங்க. ஆனா அதுக்குள்ள என் பக்கத்துல இருக்கிற ஓட்டைய சரி பண்ணிடுவேன். இன்னும் 1 வருஷத்துல நடக்க போற தேர்தல்ல அந்த பல்ராமுக்கு எதிரில் நின்று ஜெயிச்சு இதே இடத்துக்கு நான் வரல, என் பேரு தீயவன் இல்லை என்று அடிப்பட்ட சிறுத்தை போல வீட்டிற்குள் அங்கும் இங்கும் நடந்தான். முதல்வராக கையெழுத்து போட்ட பல்ராம் முதல் வேளையாக தீயவன் இழந்த எம்எல்ஏ பதவியை அவனுக்கு கொடுப்பதற்கு எல்லாம் செய்ய ஆரம்பிக்க, சிரித்து கொண்ட தீயவனோ, உன்னோட பிச்சை எவனுக்குடா தேவை என்று அவன் அனுப்பிவிட்ட கடிதத்தை கிழித்து சுக்குநூறாக்கி திருப்பி அனுப்பிவிட்டான். அடிப்பட்ட பாம்பு எப்படியும் விஷத்தை கக்கும் என்று துளசிக்கு தெரியும். அவன் அடிப்பட்ட பாம்பு நச்சை கக்குவான். இவள் சூடுபட்ட பூனை பாலருகே மறந்தும் போக மாட்டாள். அத்தாச்சி, குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்க அத்தாச்சி. ஏண்டி, நானும் புள்ளைய பெத்து வளர்த்தவ தானே. கவுந்து கூட விழாத உன் புள்ளைய பத்திரமா பார்த்துக்க எனக்கு தெரியாதா? அடப்போ அத்தாச்சி, உன் பிள்ளைய பார்த்துதான் எனக்கு பயமா இருக்கு. நம்மளை எதுவும் செய்ய முடியாம குழந்தைய எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு பதக்குன்னு இருக்கு. அவர் ரொம்ப அமைதியா இருக்காருனா எனக்கு என்னவோ தப்பா படுது அத்தாச்சி. தீயவன் பேசிவிட்டு போய் 2 நாட்கள் ஆகிறது. பிள்ளையை கண்ணும் கருத்துமாக துளசி கண் எதிரிலேயே வைத்து பாதுகாத்து கொண்டாள். அதோடு அவள் பாதுகாப்பிற்காக பல்ராம் 2 காவலர்களையும் முழு நேரம் நிறுத்தியே விட்டிருந்தான். இதெல்லாம் வேண்டாமே என்று சங்கடமாக துளசி ஒரு பக்கம் நெளிய, என் நண்ப மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைமா இது. உன்னோட வேலைக்கோ இல்லை உன்னோட தனிப்பட்ட செயல்களுக்கோ இவங்க டிஸ்டர்பாக பண்ண மாட்டாங்கம்மா. ஒரு ஓரத்தில் உன் குழந்தைக்கு காவலாக நின்றுட்டு போகிறாங்க விடு என்று விட்டான். அவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை. தீயவனுக்கு பல்ராம் போல சொன்னதை செய்து முடிக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒருவன் கிடைக்காதது அவனின் முதல் இழப்புதான். பல்ராம் போல ஒருத்தன் இருந்திருந்தால் அவன் நினைக்கும் பொழுதே பிள்ளை அவன் முன் நின்றிருக்கும். எப்படியும் பல்ராம் தன்னை வேவு பார்ப்பான் என்று தெரிந்த தீயவனோ, எத்தனை நாள் அவளுக்கு பந்தோபஸ்து கொடுப்பேன்னு பார்க்குறேன்டா. நீ சாணக்கியனா, நான் தந்திரக்காரன்டா. ஆற போட்டு அடிக்கிறேன். ஒவ்வொரு அடியும் மரணடியாக கொடுக்க வர்றேன் என்று சினம் கொண்ட பார்வை தூரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு தேவகியோடு நடந்து போகும் துளசியை பார்த்து கொண்டே தீயவன் கார் ஏர்போர்ட் நோக்கி போனது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பிசினஸை பார்க்க அங்கே சென்று விட்டான் என்பதை விட இவர்கள் கவனத்தை விட்டு தொலை தூரம் போய்விட்டான். அவனுக்கு இப்போது இருக்கும் ஆத்திரத்தில் தன்னையும் மீறி கட்டுப்பாட்டை இழந்து ஏதாவது செய்துவிட்டால் இன்னும் சிக்கல். இருக்கும் சிக்கலை தீர்க்க அவன் அமைதியாக இருப்பதுதான் நல்லது என தெரியாதவன் இல்லையே. தன் நண்பன் ஃபாரின் போனதை அறிந்த பல்ராமோ அதிரத்தான் செய்தான். வாய்ப்பில்லையே, அவனுக்கு ஒன்று வேணும்னா பிடியா பிடிப்பான். இந்த வியூகம் புதுசா இருக்கே என்று யோசனையாக, ஆனாலும் அவனின் யோசனையை கலைக்கவே பதவி சுமை, முதல்வரின் மரணம், மனைவியை தேற்றுவது, திருமண வாழ்க்கை, அரசியல் சூழ்ச்சி என்று பல்ராம் தடுமாறி கொண்டிருந்தான். இதோ பிலிப்பைன்ஸ் போனவன் பெயரே மறந்து போயிருக்கும். தீயவன் சத்தமே இல்லை. 1 வருடம் கழித்து, சார், ராத்திரி சமையல் முடிச்சு வச்சாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சுது, கிளம்பவா? துளசி சேலையில் கையை துடைத்து கொண்டு இயக்குனர் முன்னே நின்றாள். 1 வருடமாக துளசி இங்கே வேலை பார்க்கிறாள். வருவாள், வேலையை பார்ப்பாள், போய்விடுவாள். கண்ட நேரத்தில் அவளை இதை செய் என்றெல்லாம் அழைக்க முடியாது. ஐயா, காலையில் 8 மணிக்கு வந்தா மாலை 5 மணி வரைக்கும் என்ன வேலை வேணும்னாலும் செய்கிறேன். அதுக்கான ஊதியத்தை கொடுங்க போதும். அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது. அதுக்கு சம்மதம்னா வேலை பார்க்குறேன், இல்லைன்னா போகிறேன் என்று துளசி நேரடியாகவே இமையனிடம் சொல்லிவிட, சரிம்மா, நீ மேற்பார்வை பார்க்கறது அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்றியா? துளசி வீட்டை பெருக்கி துடைக்கும் போது தியாகிக்கும் இமையனுக்கும் பாவமாகவே இருக்கும். ஏன் சாமி, இதுவும் வேலை தானே? அதோட மேற்பார்வை பார்க்குற அளவுக்கெல்லாம் எனக்கு படிப்பில்லைங்க சாமி. இப்போ தான் என் அத்தாச்சிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு, எழுத்து இதெல்லாம் பழகிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வேலை போதும். தெரியாத வேலையில் கால் வச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்ச வேலையில் கவனத்தை செலுத்துகிறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என வாழும் அவளும் பேராசை பிடித்த அவனையும் இணைத்து வைத்த இயக்குனரைத்தான் தியாகி முறைத்து பார்த்தான் இப்போது. கரும நாம உருவாக்குன நாயகன்தான் எங்கே போய் தொலைஞ்சான், என்ன பண்ணுறான்னு நமக்கு கூட தெரியல சார். லேப்டாப் ஸ்க்ரீனர் ரொம்ப நாளாக கருப்பு புள்ளி தான் அடிக்குது சார்.
நானும் இதை ரிப்பேர் பார்க்க கொடுத்து விட்டாச்சுடா. ஒன்றும் நடக்கல. இதில் உள்ள டேட்டாவை வேற எதுக்கும் மாற்றினாலும் அங்கேயும் இவன் ஃபைல் மட்டும் புள்ளி தான் அடிக்குது போ. சார், ஒருவேளை அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சோ சார்? தெரியலையே என்று பேசிக்கொண்டிருந்த வேலைதான் துளசி உள்ளே நுழைந்தாள். பையன் எப்படி இருக்கான் துளசி? நல்லா இருக்காங்க ஐயா. இப்போ தான் பிடிச்சு நடக்கிறான். ஓ குட் குட். ஐயா 1ஆம் தேதி என்று ஞாபகப்படுத்த, ஐயோ மறந்தே போயிட்டேன் துளசி, இருமா சம்பளம் வாங்கிட்டு போ என்று இமையன் சம்பள பணத்தை எண்ணி அவள் கையில் கொடுக்க துளசி அதை பயபக்தியாக வாங்கி எண்ணி பார்த்தவள், 10 ரூபாய் அதிகமாக இருக்குங்கய்யா என்று அதை மேஜை மீது வைத்துவிட்டு நடக்க, எப்படிப்பட்ட பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஜோடியை சேர்த்து விட்டுருக்கீங்க நீங்கள்? நான் என்ன இதெல்லாம் உண்மையாக நடக்கும்னு நான் நினச்சேன். சார், நாம ஏன் சார் புதுசாக ஒரு கதையை தொடங்கி அதுக்கு துளசியை ஹீரோயினாக போட்டு ஹீரோவை மாற்றக்கூடாது? துளசி உண்மையாக இங்கே இருக்கானா? நாம் இனிமேல் உருவாக்க போகிற புது கேரக்டருக்கு தகுந்தாப்ப புது கதையை முடிவை மாற்றி அமைச்சா என்ன? நாம் உருவாக்கின அத்தனை பேரும் இருக்காங்க. அப்போ புதுசாக உருவாக்கின அவனும் உள்ளே வந்து தானே ஆகணும். அட உருப்படியாக இப்போதாண்டா ஒரு ஐடியாவை சொல்லியிருக்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? பண்ணி தான் பார்ப்போமே. துளசியை குழந்தைய அன்பாக பார்த்துக்கிற மாதிரி, அவள் பழைய வாழ்க்கையை மறக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை இறக்கி விடுங்க சார். இவ வாழ்கிறத பார்த்து அந்த தீயவன் வயிறெறிஞ்சு சாகட்டும் சார். நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். எப்படி இருக்கணும்னு சொல்லு. 6 அடி உயரம். அடே பொண்ணுங்க சைக்காலஜி உனக்கு புரியல. ஒருத்தனை நேசிச்சுட்டு இன்னொருத்தன் பேரழகனே வந்தாலும் அவனை ரசிக்க மாட்டாங்க. ஆமால, அப்போ மறுபடியும் இன்னொரு நல்ல தீயவனை ரெடி பண்ணிடுவோமா? ட்வின்ஸ் மாதிரி. சரியா வருமா? என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அதே உருவம், அதே ஆள், ஆனால் குணநலன் மட்டும் வேற. அவன் தீயவன், இவன் நல்லவன். எப்படி? நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணுவோம் என்று இயக்குனர் புது கதை அமைப்பை தியாகியிடம் கூற, நல்லா தான் இருக்கு ஆனா என்று இழுத்தான் அவன். என்னடா? தீயவன் தீயவன் தான் இல்லை என்று வலிந்தான். ஏண்டா? அவன் கெத்து பார்வை மிரட்டலு இவன்கிட்ட மிஸ்ஸிங் சார். அப்படி பார்த்தா இவளை வாழ வைக்கவே முடியாது. பேசாமல் மூடிட்டு நான் சொன்ன கட்சிக்கு உருவத்தை கொடு. ஓகே சார் என்று தியாகி நல்லவன் வல்லவன் உருகி வலிய காதல் செய்யும் ஒருவனை தீயவன் உருவத்தில் உருவாக்க ஆரம்பித்தவன், சார் முடிச்சிட்டேன், ஓட விட்டு காட்டவா? காட்டு பார்ப்போம். இயக்குனருக்கும் சுவாரஸ்யமில்லை. வருவான், காதலிப்பான், இவன் மனசு மாறி இவனோட வாழ்வா. இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகிறது? ஆனால் தீயவன் வருகிற இடமெல்லாம் தீ பறக்கும். அது எவன் வந்தாலும் மிஸ் ஆகும் என்று சலித்து கொண்டு இமையன் தியாகி உருவாக்கி வைத்த காட்சியை பார்க்க லேப்டாப் பக்கமாக திரும்ப தியாகி ஆன் பட்டனை அழுத்த டமார் என்று லேப்டாப் வெடித்து சிதறியது. என இருவரும் பதறிப்போய் நகர கேட்பாரற்று கிடந்த பழைய லேப்டாப்பில் கருப்பு புள்ளிகள் சடசடவென ஒன்றோடு ஒன்றாக சேர ஆரம்பிக்க, சார் சார் அங்க பாருங்க என்று தியாகி இயக்குனரின் தலையை அந்த பக்கமாக திருப்பி வைக்க கருப்பு புள்ளிகள் ஒன்று கூட 1 வருடமாக மறைந்து போன தீயவனின் உருவத்தை அஃது மறுபடியும் திரையில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஏர்போர்ட் உள்ளிருந்து பெட்டியை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தான் தீயவன். சார் மறுபடியும் வந்துட்டானா என்று இருவரும் அதிர்ந்து போய் பார்க்க சிவிங்கத்தை தட்டி வாயில் போட்ட தீயவன் 1 நிமிடம் நின்று உற்று பார்த்தவன், என் கதையை மாத்த நீங்க யாருடா? நான் தான் என் கதையை எழுதுவேன். நான் தின எச்சத்தை கூட எவனையும் திங்க விட மாட்டேன். என்ன 1 வருஷமா ஓட விட்ட அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையா? அதுவும் நிம்மதியா? நோ, நெவர் 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 என்று கத்தியவனோ, அவளுக்கு ஒரே வாழ்க்கை, அதுவும் இந்த தீயவன் சொல்றபடிதான். ஏதாவது குறுக்க வந்தீங்க தொலைச்சு கட்டிடுவேன் என்று நரநரவென பற்களை கடித்த தீயவன் போய் காரில் ஏறி அமர அவன் கார் மாளிகை நோக்கி பறந்தது. தாய்மை போதை, காதல் போதை, சிசுவின் போதை என்று எதுவுமே அவனை அசைக்க முடியாது என்பதே உண்மை. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.